அனைவருக்கும் வணக்கம். நான் மன கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அதாவது டெக்ஸை பத்தின A to Z கைட் வீடியோவா வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தானே தவிர மற்றபடி எந்த ஒரு மிஸ்கைடன்ஸ் பண்ற வீடியோ வந்து கிடையாது. கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ்க்கான புரிதல் நம்மளுடைய மக்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ரொம்ப இன்டெப்தாவும் டீடைல்டாவும் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ரைட், இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். என்னோட போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸும் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய ஒரு A to Z கைட் வீடியோ வந்து வந்திருக்கு. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ்னால் பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணுறது உங்களுடைய ப்ரைவேட் வேலெட்லேருந்து ட்ரேட் பண்ணுவீங்க. எந்த ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கும் வந்து போக மாட்டீங்க. அதாவது உங்களுடைய வேலெட் ப்ரைவேட் வேலெட்லேருந்து டேரெக்டாக வந்து ஸ்வாப் பண்ணிப்பீங்க டோக்கன்ஸ். அதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இந்த டெக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கைடை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் guys. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி இந்த டெக்ஸை நீங்கள் வந்து வெப் ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை வந்து உங்களுடைய ஃபோன்லேருந்து வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த டெக்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரைவேட்டான ஒரு வேலெட் வந்து தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவில் நாம முதல்ல ஒரு ப்ரைவேட் வேலெட் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறமா இந்த டெக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேசிக்கலி அந்த வேலெட்டை தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். கிரிப்டோ கரன்சி வேலெட்ஸை பொறுத்தவரையும் ரெண்டு டைப் ஆஃப் வேலெட் இருக்குது guys. ஒன்று வந்து சாஃப்ட்வேர் வேலெட், இன்னொன்று வந்து ஹார்ட்வேர் வேலெட். சாஃப்ட்வேர் வேலெட்டை பொறுத்தவரையும் நீங்கள் டெக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ப்ரௌசர் பேஸ்ட் வேலெட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ப்ரௌசர் பேஸ்ட் வேலெட்ஸில் பெஸ்ட்டாக இருக்குது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெட்டாமாஸ்க்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா வந்து பாருங்கள். பட் கவலைப்படாதீங்க, ஷார்ட்டாக வந்து மெட்டாமாஸ்க் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோ வந்து சொல்கிறேன். அண்ட் மொபைல் வேலெட்ஸை பொறுத்தவரையும் இருக்கிறதுல பெஸ்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து SafePal தான் guys. ட்ரஸ்ட் வேலெட்டும் வந்து இருக்குது, பட் SafePal வந்து ஹார்ட்வேர் வேலெட்டும் வந்து கம்பைன் ஆகிறதால வந்து நான் வந்து SafePal வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ SafePal வேலெட் வந்து மொபைல் கிரிப்டோ வேலெட்ஸ்ல வந்து பெஸ்ட். அண்ட் தென் ஹார்ட்வேர் வேலெட் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SafePal ஆஸ் வெல் அஸ் வந்து லெட்ஜர். ஸோ SafePal வந்து இப்போ இந்தியாவில் வந்து கிடைக்கிறது கிடையாது, பட் கிடைச்சது அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க. இதனால தான் நான் வந்து 3-4 மாசத்துக்கு முன்ன நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி SafePal வேலெட் ஒன்று வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்தியாவில் வந்து அது கிடைக்கல, மேபி வந்து ஷிப்பிங் வந்து ஃபியூச்சரில் வரலாம். ஸோ SafePal கிடைக்கல அப்படின்னா வந்து லெட்ஜர் வேலெட் தான் guys இருக்கிறதுல வந்து பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வேலெட். அண்ட் இருக்கிறதுலே சேஃபான கிரிப்டோ வேலெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்வேர் வேலெட்ஸ் தான். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஸோ இருக்கிறதுலே சேஃபஸ்ட் வேலெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட்வேர் வேலெட் தான். பட் அப்படி இல்லை, என்னால் வந்து ஒரு ஹார்ட்வேர் வேலெட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, நான் வந்து ரொம்ப சின்ன சைஸ் ட்ரேடர் அப்படின்றவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வேலெட் வந்து பெஸ்ட். ஸோ நீங்கள் வெப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து SafePal வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் வேலெட்டை கிரியேட் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து காட்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டும். அதை வந்து ஃபோனில் தயவு செய்து ஸ்டோர் பண்ணாதீங்க, ஃபோட்டோவும் எடுத்து வைக்காதீங்க. நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து அதில் கையால் வந்து எழுதுவீங்க. ஏன்னா ரெக்கவரி ஃப்ரேஸ் யார் கைக்கு போனாலுமே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டே நீங்கள் தூக்கி அவங்க கையில் வந்து கொடுக்குற மாதிரி, பிகாஸ் அவங்களால வந்து உங்களுடைய வேலெட்டை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ரெக்கவரி ஃப்ரேஸை மட்டும் எப்பவுமே வந்து பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க, டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து கொண்டு போயிடாதீங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரெக்கவரி ஃப்ரேஸை எந்த காரணத்துக்கு கொண்டும் என்றைக்குமே யாருக்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணுறாதீங்க. சில வெப்சைட்ஸ்லாம் வந்து உங்களை வந்து வேலெட் வந்து வெரிஃபை பண்ண சொல்லும், அந்த மாதிரிலாம் போய் ஏமாந்துடாதீங்க. உங்களோட ரெக்கவரி ஃப்ரேஸ் உங்கள் கையை விட்டு போச்சு அப்படின்னா உங்களுடைய வேலெட்டும் உங்கள் கையை விட்டு போனதா வந்து அர்த்தம். ரைட், இப்போ இந்த வெப் வேலெட்டையும் மொபைல் வேலெட்டையும் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெப் வேலெட் வந்து பார்ப்போம். வெப் வேலெட்டை பொறுத்தவரையும் மெட்டாமாஸ்க் தான் வந்து பெஸ்ட். ஸோ மெட்டாமாஸ்க் வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், metamask.io தான். ஏன்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஃபேக்காக இருக்குது, ஸோ அதை வந்து கொஞ்சம் உசாராக பார்த்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெட்டாமாஸ்க் வெப்சைட் பண்ணி டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கும் குரோமில் யூஸ் பண்ண போறீங்களா, iOS-ஆ இல்லை ஆண்ட்ராய்டா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து குரோமுக்கு தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ், பிரேவ், எட்ஜ் இது எதில் யூஸ் பண்ணாலுமே இந்த இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க் ஃபார் குரோம் இருக்கு பாருங்க, அது வந்து யூஸ் பண்ணலாம், அது வந்து எடுத்துக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதில் போனோடனே பாருங்க ஆட் டு பிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டாமாஸ்க் இந்த மாதிரி மேலே காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து மெட்டாமாஸ்க் வேலெட்டை வந்து செட் பண்ண சொல்லும். நீங்கள் இதுக்கு முன்னே மெட்டாமாஸ்க் வேலெட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அதோட ரெக்கவரி ஃப்ரேஸை இதுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். பேசிக்கலி அந்த சீட் ஃப்ரேஸை வந்து என்டர் பண்ண சொல்லும். அப்படி இல்லை நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கிரியேட் வேலெட் கொடுங்க, ஐ அக்ரி கொடுத்துக்குங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். இது வந்து நீங்கள் அந்த மெட்டாமாஸ்க் வேலெட்டை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்க, அந்த டைமில் வந்து என்டர் பண்ணுற பாஸ்வேர்டு இது உங்கள் ப்ரௌசருக்கானது. ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சீட் ஃப்ரேஸ் பற்றினான ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து காட்டும், நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த கிளிக் ஹியர் டு ரிவீல் சீக்ரெட் வேர்ட்ஸ் இருக்கு பாரு, இது
கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த வேலட்டோடைய சீட் ஃப்ரேஸை வந்து காட்டும். இதுதான் வந்து நீங்கள் பெண்ணில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எழுதி வச்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லலாம். ஏன்னா அந்த ஆர்டரும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எழுதி வைக்கணும். ஏன்னா தண்ணி எழுதக்கூடாது. ஸோ எந்த ஆர்டரில் காட்டுதோ அதே ஆர்டரில் வந்து எழுதி வைக்கணும் சீட் ஃப்ரேஸை. ஒன்ஸ் நீங்கள் சீட் ஃப்ரேஸை எழுதிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலட் உள்ள வந்து போயிடும். அவ்வளோதான் கைஸ் உங்களுடைய பிரைவேட் வேலட்டை வந்து கிரியேட் பண்ணுறது. பை டிஃபால்ட் பார்த்தீங்க அப்படின்னா MetaMask Ethereum மைனட்டோட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் Binance ஸ்மார்ட் செயினை வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பேசிக்கலி Binanceோட பிளாக் செயினை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Ethereum மைனட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் நெட்வொர்க் கொடுங்க. Binance வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா MetaMask Binance ஸ்மார்ட் செயினோட கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வேணும்னா நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே அந்த MetaMask ஆட் நெட்வொர்க்கில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா Binance ஸ்மார்ட் செயினோட வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீடைல்ஸும் நான் வந்து இப்போ என்டர் பண்ணிட்டேன். இது அப்படியே சேவ் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் கைஸ் ஸ்மார்ட் செயினோட கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 0 BNB மேலே இந்த சிம்பிள் வந்துருச்சு. இப்போ உங்களால் Binance ஸ்மார்ட் செயினில் இருக்க எல்லா டெக்ஸையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த நீங்கள் Ethereum யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த மேலே கிளிக் பண்ணி Ethereum நெட்வொர்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா Ethereumக்கு வந்து மாறிடும். வெப் வேலட் பற்றி பார்த்தாச்சு. இப்போ மொபைல் வேலட் வந்து பார்த்துடலாம். உங்களுடைய பிளே ஸ்டோர்லையோ இல்லை வந்து ஆப் ஸ்டோர் உள்ளே போயிட்டு SafePal அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காட்டும். இதில் வந்து நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ் பாருங்கள். மோஸ்ட் ப்ராபப்லி ஒரிஜினல் வேலட் தான் வந்து ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பேசிக்கலி உங்களை வந்து சாஃப்ட்வேர் வேலட் கிரியேட் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து ஹார்ட்வேர் வேலட்டோட பேர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும். நம்ம வந்து ஹார்ட்வேர் வேலட்டோட பேர் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் மேலே அப்பியர் ஆகும், யூஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் வேலட்டை பொறுத்த வரையும் ஜஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் வேலட் வந்து கிரியேட்னு கொடுங்க. கொடுத்தவொடனே உங்களை வந்து இம்போர்ட் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து புதுசாக கிரியேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குது. நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறதால புதுசாக கிரியேட் வேலட்னு கொடுப்போம். இதில் உங்களுடைய வேலட் நேமை கொடுத்துட்டு சீட் ஃப்ரேஸ் வந்து 12 இல்லை 24ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் ஹையர் சேஃப்டி ஆப்மே வந்து 24 வேர்ட்ஸ் தான் வந்து கொடுப்பேன். கொடுத்துட்டு நீங்கள் வந்து டன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 24 வேர்ட்ஸ் வந்து காட்டும். அதை எழுதி வச்சுக்கிங்க கையால். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லும் அந்த 24 வேர்ட்ஸை. அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலட் வந்து கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் வேலட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து காட்டும். ஸோ நீங்கள் எதனா புது டோக்கன் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் வந்து ஆடு கொடுங்க. ஆடு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன டோக்கன் வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஒரு டோக்கன் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான டூப்ளிகேட் டோக்கன்ஸ் நிறைய இருக்கும். எப்பவுமே கரெக்டான டோக்கன் தான் ஆட் பண்ணுறீங்களா அப்படின்றத அந்த கான்ட்ராக்ட்ஸ் அட்ரஸ் வச்சு வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப் போயிட்டு உங்களுக்கு அந்த ஃபேவரட் டோக்கனை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்ரஸும் நீங்கள் ஆட் பண்ணுற டோக்கனோட அட்ரஸும் சேமாக இருக்கா பார்த்துங்க. அப்படி சேமாக இருந்தால் அது ஒரிஜினல் டோக்கன் அப்படின்னு அர்த்தம். அவள் தான் கைஸ் மொபைல் வேலட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். அண்ட் அடுத்து வந்து ஹார்ட்வேர் வேலட்ஸ் இருக்குது. இதுக்கான டெடிகேட்டட் வீடியோஸ் தனியாக பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து மேலே அப்பியர் ஆகும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து வேலட்டை கிரியேட் பண்ணி அதுக்கான சீட் ஃப்ரேஸை எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறமா உங்கள் வேலட்டை வந்து நீங்கள் வந்து ஃபன் பண்ணணும். ஸோ வேலட்டை ஃபன் பண்ணும்போது முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Ethereum பேஸ்டு வேலட்டை வந்து ஃபன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் Ethereum வந்து அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் கேஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த கேஸ் ஃபீஸ் ஆனது அந்த பிளாக் செயினுக்கான நேட்டிவ் கரன்சி வச்சு தான் வந்து பே பண்ண முடியும். ஸோ Ethereum பொறுத்தவரையும் ETH வந்து வேணும் உங்களுக்கு. அதே மாதிரி Binance ஸ்மார்ட் செயினை பொறுத்தவரையும் BNB வேணும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து Ethereum வேலட்டை ஃபன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த அக்கௌண்ட்னு இருக்கு பாருங்க மேலே, அதுதான் வந்து உங்களுடைய வேலட் அட்ரஸ். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எதனா ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு Ethereum வித்ரா கொடுத்து இந்த அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுங்க. இந்த அட்ரஸ் என்டர் பண்ணிட்டு எவ்வளோ Ethereum வேணுமோ நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி BNBக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே போயிட்டு இந்த ஸ்மார்ட் செயின் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க அக்கௌண்ட் அட்ரஸ் காப்பி பண்ணி எக்ஸ்சேஞ்சிலேருந்து BNB வித்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து வந்துடும். BNB பொறுத்தவரையும் BEP2 BEP20 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த 0x ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இது எல்லாமே வந்து BEP20. BEP2ன்றது பழைய செயின். ஸோ BEP2 யூஸ் பண்ணாதீங்க, எப்பவுமே BEP20 மட்டும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரு ஃபன் ஃபேக்ட், நீங்கள் MetaMask யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதில் Ethereum மெயினோட அட்ரஸும் ஸ்மார்ட் செயினோட அட்ரஸும் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தெரியாமல் Ethereumோட அட்ரஸ்க்கு BNB அனுப்பிட்டேன், இல்லை வந்து BNB அட்ரஸ்க்கு Ethereum அனுப்பிட்டேன் அப்படின்னா, அதாவது MetaMaskல அனுப்பிட்டீங்க அப்படின்னா வந்து பயப்பட தேவையில்ல. உங்களால் வந்து ரெண்டுத்தையுமே வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ முக்கியமான ஒரு விஷயம் காய்ஸ், பிட்காயின் அட்ரஸுக்கு தான் பிட்காயின் அனுப்பணும், Ethereum அட்ரஸ்க்கு தான் Ethereum அனுப்பணும். நீங்கள் பிட்காயின் அட்ரஸுக்கு Ethereum அனுப்பிச்சாலோ இல்லை Ethereum அட்ரஸ்க்கு பிட்காயின் அனுப்பிச்சாலோ உங்களுடைய அசட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து லாஸ்ட் ஆகிடும். இப்போதைக்கு எக்ஸ்சேஞ்சஸில் வந்து கரெக்டான அந்த அட்ரஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்குது. பட் அது வந்து எல்லா டைமும் வந்து அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் மேக் ஷோர் பண்ணிக்கோங்க பிட்காயின் அட்ரஸ்க்கு மட்டும் தான் வந்து பிட்காயின் அனுப்பணும், Ethereum அட்ரஸ்க்கு மட்டும் தான் Ethereum அனுப்பணும். அண்ட் MetaMaskை பொறுத்தவரையும் உங்களால் கொஞ்சம் வேலட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் SafePal எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய வேலட்ஸ் வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். பிட்காயின் வேலட், Ethereum வேலட் எல்லாமே வந்து டெடிகேட்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் SafePalலுமே Ethereumோட அட்ரஸும் BNB BEP20 அட்ரஸும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா Binance ஸ்மார்ட் செயின் Ethereum செயினுடைய ஃபோர்க்கு. ஸோ அதனால தான் வந்து அட்ரஸஸ் வந்து சேமாக இருக்குது. அது ஏன் சேமாக இருக்குது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். இப்போ அதை பற்றி பேச வேணாம். பட் பிட்காயினுக்கான அட்ரஸ்லாம் வந்து மாறுபடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க.
பார்த்துக்குங்க. மொபைல் வேலெட்டுமே வந்து சேம் கான்செப்ட் தான். ஸோ உங்களோட அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பிஎன்பியோ இல்லை வந்து இடிஹெச்சோ வந்து அனுப்ப போகிறீங்க. இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஃபைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் பேஸ்டு வேலெட் அப்படின்றதால நமக்கு வந்து பிஎன்பி தான் வந்து தேவை. ஸோ பிஎன்பி பிஇபி 20 இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு எதர் மேலே இருக்க அட்ரஸ் வந்து காப்பி பண்ணலாம், அப்படி இல்லைனா ரெசீவ்னு கொடுத்து இதுக்கப்புறமா வந்து கீழே இங்கே காப்பின்னு இருக்கு பாருங்க, இதையும் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு இதுக்கப்புறமா இதுக்கு பிஎன்பி அமிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான பிஎன்பி வந்து வந்துடும். ஸோ ஒன்ஸ் பிஎன்பி வந்துருச்சு அப்படின்னா வந்து மேலே இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இப்படி தான் உங்களுடைய வேலெட்டை வந்து ஃபன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்சமான டோக்கன் வேறு எதனா இருக்குது அப்படின்னாலுமே அதையும் வந்து உங்களால் வந்து இதில் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி Ethereum அனுப்ப போகிறீங்களா வந்து SFE அனுப்ப போகிறீங்க அப்படின்னா அதை போய் ரெசீவ்னு கொடுத்து இந்த அட்ரஸை காப்பி பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு உங்கள் இருக்க டோக்கனை வித்ரான்னு கொடுத்து இந்த அட்ரஸை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் வேலெட்டுக்கு வந்து வந்துடும். ஆல்ரைட் கைஸ், உங்களோட வேலெட்டை வந்து ஃபன் பண்ணியாச்சு. இப்போ ஃபன் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு டெக்ஸை பொறுத்தவரையும் எந்த டெக்ஸ்க்குமே வந்து KYC வந்து தேவைப்படாது. ஸோ டேரெக்டாக போயிட்டு உங்களுக்கு தேவையான டோக்கன் வந்து ஸ்வாப் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ வெப்பை பொறுத்தவரை 2 டெக்ஸ் வந்து ஃபேமஸ் கைஸ். அதாவது Ethereum மைனட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து Uniswap யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து Binance ஸ்மார்ட் செயின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா Pancakeswap வந்து யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி வந்து Binance ஸ்மார்ட் செயின் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா Ethereum வந்து கேஸ் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு டிரான்சாக்ஷனுக்கே வந்து $10 $15 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் Binance ஸ்மார்ட் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா $0.05 இல்லை $0.06 தான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு பெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து Pancakeswap தான். ஆனால் நீங்கள் வந்து Ethereum தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அடம் பிடிச்சிங்க அப்படின்னா வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ Uniswap வெப்சைட் போயிட்டு மேலே கனெக்ட் வேலெட் இருக்கு பாருங்க, அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஆப்ஷன் கேட்கும். நம்ம MetaMask தான் யூஸ் பண்ணதால MetaMaskனு கொடுங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து ராங் நெட்வொர்க்கில் இருக்கோம். என்னன்னா Binance ஸ்மார்ட் செயினில் இருக்கும். ஸோ அதை வந்து மேக் ஷூர் பண்ணிக்கங்க. நீங்கள் மேலே போயிட்டு ஸ்மார்ட் செயினுக்கு பதிலாக Ethereum மைனட்னு கொடுத்துங்க. ஸோ Ethereum மைனட்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த நெட்வொர்க் மாறிடும். அப்படி மாறின உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேலெட் வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்ககிட்ட வந்து ஒரு டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ண சொல்லும். அதுக்கு வந்து கேஸ் ஃபீஸ்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்ரூவ் கேட்கும் MetaMaskல. அது அப்ரூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடும். இந்த கனெக்ட் ஆன அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டோக்கன் வேணுமோ அந்த டோக்கன் வந்து சர்ச் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை வச்சு சர்ச் பண்ணுறது நல்லது. பிகாஸ் நிறைய ஃபேக் டோக்கன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை காயின் மார்க்கெட் கேப்லேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த டோக்கன் வந்து வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து UTK கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த டோக்கன் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கும். ஸோ வந்துருச்சு பாருங்க. இப்போ இங்கே இம்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த டோக்கன் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆன அப்புறம் நான் எவ்வளோ Ethereumக்கு வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஈக்குவலண்டான டோக்கனையும் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இப்போ என் வேலெட்டில் வந்து பேலன்ஸ் இல்லை அப்படின்றதால வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்து காட்டுது. பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஸ்வாப்னு அப்படின்னு காமிச்சிருக்கோம். ஸோ நான் ஸ்வாப்னு கொடுத்தா அங்கே வந்து டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ண சொல்லும் MetaMaskக்கு. ஸோ அப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே வந்து ஒரு Ethereum ஆனது இத்தனை UTK டோக்கன்ஸாக வந்து மாறிடும். அண்ட் Pancakeswap பொறுத்தவரையுமே வந்து சேம் கான்செப்ட் தான் கைஸ். ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு உங்களோட நெட்வொர்க் வந்து மாற்றிக்குங்க. இப்போதைக்கு இது வந்து Ethereumல இருக்குது. அதை வந்து நான் வந்து ஸ்மார்ட் செயினுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஸ்மார்ட் செயினுக்கு மாற்றிட்ட அப்புறம் என்ன பண்ணணும், கனெக்ட் வேலெட் கொடுக்கணும். கனெக்ட் வேலெட் கொடுத்த அப்புறம் MetaMask தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ MetaMask கொடுக்குறேன். கொடுத்த அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கிட்ட வந்து கனெக்ஷனுக்கு வந்து அப்ரூவ் பண்ணட்டா அப்படின்னு வந்து கேட்குது. அதாவது Pancakeswap வெப்சைட்டில் இந்த வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு வந்து கேட்குது. நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்து கனெக்ட்னு அப்படின்னு கொடுத்தேன்னா வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ வேலெட் கனெக்ட் பண்ண அப்புறம் இங்கே ட்ரேடுன்னு இருக்கு பாருங்க, அங்கே போயிட்டு ஸ்வாப்னு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு எந்த டோக்கன் இருக்கோ அந்த டோக்கன் வந்து ஃபர்ஸ்ட் மேலே கொடுத்துக்கணும். நீங்கள் எந்த டோக்கன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ரெண்டாவதாக வந்து கொடுத்துக்கணும். இங்கே வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் அட்ரஸையும் கொடுக்கலாம், இல்லைனா வந்து அந்த டோக்கன் நேமையும் வந்து கொடுக்கலாம். ஸோ கொடுத்து ஆட் பண்ண அப்புறம் எத்தனை டோக்கன் வேணுமோ அந்த டோக்கன் மென்ஷன் பண்ணிட்டு ஸ்வாப் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்வாப் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வெப்பில் பண்ணது தான் அப்படியே மொபைலில் வந்து பண்ண போகிறோம். ஸோ மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பட்டன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா டெக்ஸையும் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து Pancakeswap போனீங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வெப்பில் ஆக்சஸ் பண்ணிங்க பாருங்கள், அதே இன்டர்ஃபேஸை உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து கொடுக்கும். ஸோ வேலெட் வந்து இங்கே மேலே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டு அதனால வந்து எனக்கு கனெக்ட்னு காட்டுது. அப்படி இல்லை அப்படின்னா என்னை வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த டோக்கன் வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் வந்து ஸ்வாப் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இதே ஆப்லேயே வந்து உங்களுக்கு யூனிஸ்வாப்பும் வந்து இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறமா மேலே கனெக்ட் வேலெட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இது இன்ஜெக்டட் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேலெட் வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ ஒரே இடத்துல எல்லாமே இருக்கிறதால தான் வந்து நான் வந்து SafePal வேலெட் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து ஹார்ட்வேர் வேலெட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் அப்ரூவ் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணி பண்ணுவீங்க. அதுக்கான வீடியோ ஆல்ரெடி இருக்குது.
ஆல்ரைட் கைஸ், நீங்க என்ன லெட்ஜர் ஹார்ட்வேர் வேலட்டோட யூஸரா இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து டெக்ஸ்க்கு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்க ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பைனான்ஸ் டெக்ஸ் தான். வேற எதனா டெக்ஸ் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது பைனான்ஸ் டெக்ஸ் மட்டும் தான். ஏன்னா அதான் வந்து ப்ராப்பரான வால்யூமோட இருக்க ஒன்னு. ஸோ பேசிக்கலி bnbchain.world வெப்சைட்டுக்கு போங்க. அதுல போயிட்டு இங்க ட்ரேட் ஆன் பைனான்ஸ் டெக்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியான சேம் இன்டர்ஃபேஸ் வந்து வரும். ஆனா இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்க லாகின்லாம் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் உங்க வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து டேரக்டா வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ உங்க வேலட்டை கனெக்ட் பண்றது இங்க மேல அன்லாக் வேலட் இருக்கு பாருங்க, வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். நீங்க வந்து SafePal வேலட் வச்சு பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து ஜஸ்ட் வேலட் கனெக்ட் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து SafePal வேலட்ல இருந்து ஸ்கேன் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல லெட்ஜர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து இந்த ஒரு யூஸ் ஒரிஜினல் வே டு அன்லாக் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வந்து லெட்ஜர் ட்ரெஷர்லாம் வந்து வரும். ஸோ லெட்ஜரை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பைனான்ஸ் செயின்ன்ற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் லெட்ஜர்ல. அதை இன்ஸ்டால் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஆப் ஓபன் பண்ணி பிசில கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கனெக்ட் டு லெட்ஜர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லெட்ஜர் வேலட் வந்து இந்த பைனான்ஸ் டெக்ஸோட வந்து கனெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க பண்ற எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் உங்களால அந்த லெட்ஜர்ல இருந்து அப்ரூவ் பண்ண முடியும். அவ்வளோதாங்க டெக்ஸை யூஸ் பண்ணுறது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், பட் அதுக்கப்புறமா போக போக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் அது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சம்மரியை வந்து பார்த்துடுறோம். பேசிக்கலி முதல்ல இந்த வேலட்டை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தோம். வெப் வேலட் பார்த்தோம், அண்ட் தென் மொபைல் வேலட்டுக்கு வந்து பார்த்தோம். அண்ட் தென் ஒரு வேலட்டை கிரியேட் பண்ணி அதை எப்படி ஃபன் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு டெக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்தோம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் இருக்கலாம், ப்ரோ நான் வந்து இப்போ பிஎன்பி வந்து வசிரெக்ஸ்லேருந்து கொண்டு வரேன் என் வேலட்டுக்கு, எல்லாம் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரணுமே, இந்த ரிட்டர்ன் என் பேங்க் அக்கௌண்ட் எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்றத யோசிப்பீங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா மறுபடியும் உங்கள் வேலட்லேருந்து வசிரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பி அங்கேருந்து நீங்கள் வந்து செல் பண்ணிட்டு வித்ரா பண்ணிக்கலாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வழக்கம் போல. ஸோ இந்த டிடிஎஸ் டாக்ஸ் இருக்கு பாருங்க, இது வந்து டெக்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து எதுவுமே வந்து சொல்லல டிடிஎஸ் வந்து டெக்ஸ்ல வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூன் 1 இருந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து டிடிஎஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எதை நீங்கள் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுங்க, இல்லை வந்து கம்ப்ளீட்டாக டெக்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு guys. நம்மளுடைய கிரிப்டோ தமிழ் சேனல் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதால சில்வர் பிளே பட்டனை பிரைவேட்டான ஒரு பிளேன்ல வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து கிவ்அவே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இதுவரை அந்த வீடியோ பார்க்கல, கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காம வந்து அந்த வீடியோ பார்த்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ இப்போ முடியுது. எப்பவுமே சொல்ற கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இருக்காம கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.